போட்டோன்னே அவங்களுக்கு இமிடியேட்டாக அது சரியாக கேட்குது. இது நாங்கள் உள்ளார்ந்து நாங்கள் கவனித்தோம். இதனால தலைமை ஆசிரியர்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு இதோட அதிகமான டிப்ரெஷன், அவங்க ஸ்ட்ரெஸ், இது மாதிரி டென்ஷன், அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு தான் நிறைய லோடு இருக்கும் டீச்சர்ஸ்க்கு, ஹெட் மாஸ்டர்ஸ்க்குலாம். அப்போ அவங்களுக்கு சந்திச்சு அவங்களுக்கு பயிற்சி நாங்கள் கொடுக்குறப்போ அவங்க உள்ள இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் எல்லாம் இந்த மனவளக்கலை பயிற்சி மூலயமா சரியா வருத நீங்க தெரிஞ்சுக்கலாம். கேட்டு வருங்காலத்துல அவங்களே நம்ம மனவளக்கலை பயிற்சியில் சேர்ந்து அவங்க டிப்ளமா முடிச்சு அதுக்கப்புறமா ஆசிரியர் ஆகி பிறகு துணை பேராசிரியர் மாறி இன்னைக்கு தனியாக சென்டர் வச்சுருக்காங்க. ஒரு 4-5 பேராசிரியர்கள் சென்டர் வச்சுட்டு கோயிலில் நடத்துகிறாங்க அவங்க சொந்த பில்டிங்கில். ஏன்னா அவங்க நலமாயிட்டாங்க. ஏன்னா தொழிலால் கற்றுக்கிட்டு தொழில் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு ஆனால் அவங்க உடல் நலத்தை கெடுத்துக்கிறாங்க அந்த தொழிலால், HM தொழிலால். ஆனால் அது சரி பண்ணுறதுக்கு அந்த கல்வியில் உடல் கெட்டாலும் இந்த கல்வியில் உடம்பு சரி பண்ணிக்க முடியும். மனவளக்கலை கல்வியில் சரி பண்ணிக்க முடியும். அது நீங்கள் கண்குளராக பார்க்கலாம். நிறைய HMs இருக்கிறாங்க. அவங்களுக்கு உத்தரவு இல்லாமல் நான் பேரை சொல்ல முடியாது. அவங்களே இன்னும் வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நிரூபிப்பாங்க. இது அட்வர்டைஸ்மெண்ட்டு நாங்கள் பண்ண வரல, இருந்தாலும் விளம்பரம் பண்ணாமலே ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லனா, இன்னைக்கு நிறைய கல்வித்துறையில் இருக்கிறவங்க, இன்னைக்கு மலேசியாவில் இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் பஞ்சபூதங்கள் கரெக்டாக இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதெல்லாம் சரியா இருக்குது. ஆனால் மனிதர்கள் அதெல்லாம் முறைப்படி செயல்படுது. விகிதாச்சாரம் சரியா இருக்கு. மழை நல்லா பெய்யுது, நல்ல தூய்மையா இருக்குது பூமி, மக்கள் எல்லாம் அன்போடு இருக்கிறவங்க. ஆனால் ஒன்னே ஒன்று என்னன்னா, வேகமா இருக்கிறீங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறீங்க. ஃபாஸ்ட்டாக இருக்கிறது நம்ம ஏதோ ஸ்கில் நம்ம தொழிலை எடுத்துட்டு அதை செஞ்சு அதனால வாழ்க்கையில் முன்னேறணுன்ற ஒரு உத்வேகத்தால் நீங்கள் வேகமாக போகிறப்போ உங்களுக்கு நிறைய தடைகள், பிரச்சனைகள், அதனால நம்மளுக்கு கோபம் வர்றது, அந்த கோபம் சரி பண்ண முடியலாம், கவலை வருது, அந்த கவலையால் மன இறுக்கம் ஏற்படுது, ஸ்ட்ரெஸ். அவ்வளோதான். இப்போ என்ன ஆச்சு, இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், உடம்பு சரியில்லைன்னு போனால் இங்கே 2 அடைப்பு 3 அடைப்பு, கிட்னியில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது உண்மையை சொன்னாலும் அது நம்ம தொடர்ந்து நம்ம அந்த மருத்துவத்தை நம்ம எடுக்கிறப்போ அது குணமாச்சுன்னா பரவாயில்ல, குணமாகனா ஓகே, அதுக்காக தான் மருத்துவம் இருக்குது, அது சரி பண்றாங்க, ஓகே. அது அடிஷ்னலாக அது ஒரு 50% நம்ம இந்த மனவளக்கலை பயிற்சி, இது பிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்குது, மென்டலி தியானம் இருக்குது. நம்மளுக்கு அது டிப்ரெஷன் குறைக்கிறதுக்காக நிறைய வெரைட்டி ஆஃப் மெடிடேஷன் நிறைய கொடுத்துருக்குறோம். மெடிடேஷன் கொடுத்துருக்கோம், முத்திரைகள் இருக்கு, பிராணாயாம பயிற்சி, மூச்சு பயிற்சிகள் இருக்கு. அது இல்லாமல் எளிய முறை உடற்பயிற்சி இருக்கு, யோகாசனம் கொடுக்குறோம் நம்ம. அது இல்லாமல் நம்ம இன்ட்ராஸ்பெக்ஷன் கொஸ்டின், அகத்தை ஆய்வு செய்வது. இங்கே தான் நம்ம கவனிக்கணும். அகத்தை ஆய்வு செய்வதுன்னா அகம் நம்மளுடைய மனம் தானே. இந்த மனம் சம்மந்தப்பட்ட நோய் தான் மலேசியாவில் இருக்கு. ஏன்னா மனம் இறுக்கம் ஏற்படுது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் இருக்கும், மனம் இருக்கும் எல்லாருக்கும். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க எல்லாம் மனம் இருக்க எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும், இது நல்ல விஷயம்தான். ஆனால் அதுக்கு இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளுடைய நாட்டில் கொஞ்சம் குறைவாவோ இல்லை இல்லையோ அப்படின்னாலும், அப்போ அதனால நீங்கள் டிப்ரெஷன் ஆகுறதுனால மனம் சம்மந்தப்பட்ட நோயால தான் கிட்னியில் ப்ராப்ளம் வருது, ஹார்ட்ல ப்ராப்ளம் வருது, அப்புறமா இனிப்பு நீர் பான்கிரியாஸ்ல ப்ராப்ளம் வருது. இப்படி உடல்ல பல பிரச்சனைகள். இன்னைக்கு சொரியாசிஸும் நிறைய இருக்கு, நிறைய வியாதிகள், தோல்ல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் பார்வைகள், இப்படி உடல்ல பார்த்தோன்னா இதுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நம்ம பாடியில அது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிட்டு நம்ம ரத்தத்தில் கலந்து நம்மளை அந்த டென்ஷன் ஆகிறதுக்கோ ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கோ மன இறுக்கம் ஏற்படுறதுக்கோ நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் நம்ம பாடியில் இருக்குது. அந்த கார்டிசோல் அதிகமாக நம்ம பாடியில் சுரக்கிறதுக்கு தான் இது முக்கிய காரணம். நம்ம பயிற்சியில் இந்த கார்டிசோல் ஹார்மோன் நார்மலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா, பயிற்சி கொடுத்து அதை குறைக்கிறப்போ என்னன்னா அவங்களுக்கு அந்த மன இறுக்கம் குறைஞ்ச உடனே அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது, சுகர் ரெடியூஸ் ஆகுது. அப்புறமா பார்த்தோன்னா அவங்களுக்கு இந்த கிட்னியில் ப்ராப்ளம் இருந்தாலும் ஹார்ட்ல ப்ராப்ளம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், உடனே சரியாகுது. இது மெடிசன் கிடையாது, இது மெடிடேஷன். அதனால அவங்களுக்கு சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு குணமடைந்து அவங்க அப்புறமா எங்ககிட்ட ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ரொம்ப அருமையா இருக்குது இந்த பயிற்சி. இதுக்கு மூல காரணம் அப்படின்னு சொன்னா வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்தியாவில இருந்து ஆலியார்ல இருந்து நமக்கு இந்த பயிற்சியை முழுமையா கொடுத்துருக்குறாங்க உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக. இதை அப்படியே இங்கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல அன்பு உள்ளம், உயர்ந்த மனிதர், துணை பேராசிரியர் ஆறுமுகம் பாலகிருஷ்ணன், இன்னைக்கு உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய அந்த புரோட்டோகால்ஸ் படி அவர் இங்கே கோஆர்டினேட்டரா இருக்காரு. ஆல் மலேசியாவுக்கு அவர் இன்னைக்கு நிறைய எக்ஸ்டென்ஷன் பண்ணார். என்னுடைய
ரத்த வம்சாவளிகளுக்கு, என்னுடைய மக்களுக்கு, மலேசியா மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப இன்ட்ரெஸ்டா எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. நிறைய உதவி செய்யறாங்க. அந்த மனவளக்கலை பயிற்சி மூலயமா எல்லாருக்கும் வந்து உதவிகள், அது இல்லாம வந்து இந்த பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவரே வந்து நிறைய விஷயங்களை செய்யறாங்க. கூடவும் அவருடைய மனைவி, அடுத்தது நம்ம டிஜிபி அண்ணாதுரை ஐயா, மற்ற இங்க இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள், மற்றும் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 45 துணை பேராசிரியர்கள் இருக்காங்க. 150க்கும் மேற்பட்ட அருள் இதழ்கள் மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம ஈப்போல அந்த மத்திய ஜோன் வந்து இங்க இருக்கு, ஈப்போல வந்து நார்த் ஜோன் இருக்கு, சென்ட்ரல் ஜோன் புலுவாங்கல இருக்கு. இப்படி நம்ம கிளைகளாக பிரிச்சு 3 பிரிச்சு அங்கங்க பரவணும் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியால வேகமா இதை கொண்டுட்டு போறோம். இதை வந்து நீங்க வந்து பயன்படுத்தலாம், மலேசியா மக்கள் அனைவரும் பயன்படுத்தலாம். ஏன்னா வந்து உங்ககிட்ட நல்ல அன்பு உள்ள இருக்குது, நல்ல மனசு இருக்குது. ஆனா வந்து ஒரு நல்ல பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பா தேவை. அந்த நல்ல பயிற்சி எங்க இருக்கு? ஓகே, இப்போ இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. இந்த மாதிரி நோய்கள்லாம் தீருது. இப்போ இந்த மனவளக்கலை மூலியமா என்னென்ன மாதிரியான நோய்கள்லாம் நம்ம உடம்புல உள்ள நோய்களை குணப்படுத்தலாம்? அடிப்படையா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா என்னென்ன நோய்கள்லாம் அப்படி நம்ம தனித்தனியா, தலைவலிக்கு ஒரு மருந்தோ, இல்லை வந்து ஜுரம் வந்தா, காய்ச்சல் வந்தா ஒரு மருந்தோ, இல்லை வந்து சளி பிடிச்சா அதுக்கு ஒரு மருந்தோ, இல்லை வந்து எனி டிசீஸ் அதுக்கு செப்பரேட்டா மருந்து, அதெல்லாம் இங்க இல்லை. ஒரே மருந்து இங்க வேதாத்திரத்துல கொடுக்கப்படுது, மனவளக்கலை பயிற்சியில் கொடுக்கறது ஒரே ஒரு மருந்து தான். என்ன மருந்துன்னு பார்த்தா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் சக்தி குறையுது. அந்த உயிர் சக்தி குறையிறதுனால உடல்ல ஆரோக்கியம் குன்றி போகுது, ஆரோக்கியம் இல்லை. அப்போ அந்த ஆரோக்கியம் சரிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம முதல்ல உடலை இயக்கத்துக்காக ஒரு எளிய முறை உடற்பயிற்சி கொடுத்து அவங்கள ரத்தம் ஓட்டத்தை சரி பண்றது. அப்புறமா அந்த பயிற்சியிலேயே வந்து பிராணாயாமம் கலந்து இருக்கிறதுனால காற்று ஓட்டம் சரியா நடக்குது. அது இல்லாம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாடி ஹீட், டெம்பரேச்சர் ஹீட், அந்த ஹீட் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். 98.6 இல்லை 36 அந்த அளவுக்கு அந்த ஹீட்டை நம்ம வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த உடற்பயிற்சியில அது சரியா நடக்குது. அப்ப ரத்தம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், இது 3மே சரியா இருந்தால், இந்த 3 ஓட்டங்கள் சரியா இருந்தா நம்ம உயிர் ஓடுறது சரியா இருக்கும். இந்த 3ல ஏதாவது முரண்பட்டாலோ இல்லை முறை மாறினாலோ, அங்க சரியில்லை தடை ஏற்பட்டாலோ நம்ம உடல்ல இருந்து உயிர் வெளியே போகும். அப்ப நம்ம உடம்புல இருந்து உயிர் வெளியே போறதுக்கு இந்த 3 ஓட்டங்களை முதல் அடிப்படை பேஸா நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய ஓட்டங்களை சீரமைக்கிறதுக்காக, அதுக்காக தான் வந்து மகரிஷி நம்மளுக்கு முதல்ல பயிற்சிகளை கொடுக்குறான். பேசிக்கே அதுதான். அப்புறம் மனம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த மனதுக்கான ஒரு அமைதிப்படுத்துறதுக்காக ஒரு பயிற்சி, மனதுக்கான ஒரு பயிற்சி தான் தியான பயிற்சி கொடுக்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப இந்த சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஆகுனா தீட்சை, சாந்தி தீட்சை, துரிய தீட்சை அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த இனிஷியேஷன் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனநலச்சூழல், நீங்க பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு சாதாரண ஏதாவது தீட்சை அப்படின்னு போல நன்மை செய்தல், உதவி செய்தல் அப்படின்னு தான் அர்த்தம் அது. அப்போ நாம வந்து இன்னொருத்தருக்கு நன்மை செய்யறோம் இல்லையா, அதுதான் உண்மையான விஷயம். அப்போ அந்த தீட்சை நம்ம கொடுக்குறப்போ அவங்களுடைய மனநலச்சூழல் வேகமா உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கப்போ அந்த பீட்டா வேவ் சொல்லுவாங்க. அது சைக்காட்ரிக் சயின்ஸ்ல பீட்டா வேவ் சொல்லுவாங்க. அந்த பீட்டா வேவ்ல இருந்து ஆல்பா வேவ் இருக்கணும். ஏன்னா அதோடைய பீட்டான்றது உணர்ச்சி வயப்பட்ட நிலை, வேகமா இருக்கும், ரொம்ப வேகம். மன அலச்சூழல் வேகமா இருந்ததுன்னா எப்பவுமே அவங்க உணர்ச்சி வயப்படும். எப்போ பார்த்தாலும் அவங்க கோவப்பட்டுட்டே இருப்பாங்க, எப்போ சிடுன்னு இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் அவங்க ஆத்திரப்பட்டுட்டே இருப்பாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாம ஏதாவது ஏசிட்டே இருப்பாங்க, இல்லை கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்போ உங்களுடைய மனநலச்சூழல் வேகமா இருக்கிறப்ப பார்த்தோன்னா அவங்களுடைய உயிர் சக்தி செலவாயிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம மனம் இயங்குறதே பார்த்தோன்னா, உயிர் இல்லைன்னா மனம் இயங்காது. ஏன்னா பாருங்க, நீங்க உயிர் இருந்தாதான் அங்க மனம்ட்டு ஒண்ணு இருக்கும், உயிர் இல்லைன்னா மனம் இருக்காது. அப்போ மனமும் உயிரும் வேற வேற, நகமும் சதையை போலதான். அப்போ அந்த மனதுக்கு ஒரு பயிற்சி இல்லாதனால அந்த மனம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில அது உயிர் சக்தியை விரயமாயிட்டே இருக்கு, செலவாயிட்டே இருக்கு, வெளியில போயிட்டு உடம்பு விட்டு வெளியில போயிட்டு. அப்போ உயிர் சக்தி உடம்பை விட்டு வெளியில போக அப்ப என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, அந்த மனம் வந்து பார்த்தோம்னா நிலை இல்லாம உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு போறப்போ அப்போ அவனுக்கு வாழ்க்கையில பல சிக்கல்கள், உடல் அளவுலயும் மனதளவுலையும் சமுதாயத்திலையும் அவனுக்கு சிக்கல் வர்றது. அப்போ இந்த மன அலச்சூழலை தீட்சை கொடுத்து அந்த மன அலச்சூழலை அந்த 14 இருந்து பிலோ 14க்கு கொண்டு வந்து 13ல இருந்து 8க்கு கொண்டோமா அது பீட்டா வேவ்னு சொல்லுவாங்க சயின்ஸ்ல. அந்த பீட்டா வேவ்ஸ்ன்றது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அப்போ நான் ஸ்லோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, அவங்க மனதை அமைதிப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா அப்போ அது அமைதியாயிடும். அப்போ ஒரு அமைதியாயினாலே பல நோய்கள் குணமடைஞ்சிடும். மனம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தான் நிறைய இருக்கு மலேசியால, எனக்கு தெரியும். ஏன்னா 10 ஆண்டுகளா இருக்கிறதுனால மனம்தான் உடலை கெடுத்து விட்டுரும்.
அப்போ நேரடியாக உடலுக்கு எடுக்கிறதுக்கு, ஏன்னா இந்த கிளைமேட்டாக இருக்கட்டும், இந்த இயற்கை வளங்கள்லாம் வந்து மக்களுக்கு, உயிரினங்களுக்கு நல்ல சாதகமாக தான் இருக்குது.